வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட் ஃபுட் ட்ராவலர். நான் உங்கள் விவேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு பராத்தா. ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இந்த கப்புக்கு 3 கப் போட்டு பிசைய போகிறேன். உங்களுக்கு சப்பாத்தி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் இல்லை ரீஃபைண்ட் ஆயில். ஏன்னா சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக வரும். ஆட் பண்ணி பிசைஞ்சு மூடி வச்சுக்கோங்க தட்டை வச்சு. வாங்க நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பெரிய பொட்டேட்டோவை எடுத்து 4 விசில் வச்சு தொலியெலாம் நீக்கி ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இது ஒரு 2-3 பேர்த்துக்கு போதும். உங்களுக்கு மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் கூட பொட்டேட்டோவையும் இன்க்ரீடியன்ட்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோவில் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்லிக் 3-4 பல் ஆட் பண்ணியிருக்கேன். என்றைக்குமே எல்லா ஃபுட்லேயுமே கொஞ்சம் கார்லிக் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தென் ரெட் சில்லி 3 ரெட் சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாட் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் சில்லி பவுடர் ஆல்ரெடி நம்ம ரெட் சில்லி போட்டிருக்கிறதுனால 2 ஸ்பூன் சில்லி போட்டிருக்கேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் காயம் அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் கொரியண்டர் லீஃபை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தென் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணி பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போது சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நல்ல மாவில் கொஞ்சம் டிப் பண்ணி சப்பாத்தியை நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போது அந்த ஆலு மசாலாவை எடுத்து நடுவில் வச்சு சப்பாத்தியை மூடிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது நார்மலாக நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா, ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாவெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் இது ஒரு லாக் மாதிரி இருக்கும். சப்பாத்தி மசாலாஸ் சப்பாத்தியை விட்டு வெளியில் வராது. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக மாவை போட்டு சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். இதில் உள்ள மசாலாஸ் இருக்கிறதுனால ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நம்ம தேய்க்கக்கூடாது. மெதுவாக தான் தேய்க்கணும். இல்லைனா மசாலாஸ் வெளியில் சப்பாத்தி மாவு வெளியே மேலே வந்துடும். அதனால் மெதுவாக தேய்க்கணும். அண்ட் மோர் ஓவர் இது கொஞ்சம் பல்கியாக தான் இருக்கும். ஏன்னா மசாலாஸ்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ மீடியம் அளவு நம்ம தேய்ச்சா போதும். ரொம்ப பெருசாக தேய்க்கணும்னு இல்லை. தோசைக்கல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா கீ பட்டர் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பட்டர் இல்லைனா கீ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் தடவிட்டு பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம குருமா தான் நான் வச்சு சாப்பிடணும்னு இல்லை. ஏன்னா எல்லா மசாலாஸ் எல்லாமே இருக்கிறதுனால நான் என்ன சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கர்ட் சாப்பிடுவேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 1/2 டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெள்ளரிக்காய்
அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை அதை ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயினாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி. உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி போட்டால் போதும் இதில். ஏன்னா ஆல்ரெடி சப்பாத்தியுமே கொஞ்சம் மசாலாஸ் இருக்கிறதுனால சில்லி 1 ஸ்பூன் போட்டால் போதும். இல்லை அதுவே காரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் கர்ட் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சப்பாத்திக்கும் மசாலா கர்டுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஆலு சப்பாத்திக்கும் இதுக்கும். அதுவும் இதோடு சேர்த்து மைனஸும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க.